வணக்கம். நம்மில் பலரும் எளிய மனிதர்கள். நாம் எல்லோருமே சின்ன வயசில் அரைட்ராயர் போட்டு, மூக்கொழுக்கிக்கிட்டு, பம்பரம் விட்டுக்கிட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு இப்படி தான் வாழ்ந்திருப்போம். யாருமே வானத்திலிருந்து குதிக்கலை. எல்லாமே மண்ணிலிருந்து முளைத்து தான் வளர்கிறோம். நாம் வளரும்போது நம்மளை சுற்றி என்ன மாதிரியான சூழல் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்மளோட அடிப்படையான குணநலன்கள் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அமெரிக்காவில் ஒரு பெரிய நகரத்தின் மையத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இந்தியாவே எடுத்துக்கலாம். ஒரு கிராமத்தில் பிறக்கிற குழந்தைக்கும் ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் பிறக்கிற குழந்தைக்கும் அந்த சூழல் தரும் தாக்கம் மிகவும் வித்தியாசமானது. கிராமத்தில் இருக்கிற குழந்தை இயல்பாக அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு எல்லாமே இயல்பாக தான் இருக்கும். அது எப்போ நகரத்துக்கு செல்லுதோ அப்போ தான் அந்த புதிய சூழலை உணரும். தான் அந்நியன் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட தொடங்கும். அதே போல் தான் ஒரு நகரத்தில் இருக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு வரும்போது அது வித்தியாசமாக உணரும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இயற்கையை விரும்புவாங்க, மனிதர்களை விரும்புவாங்க. அவர்கள் பலரும் கிராமத்தை விரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் குழந்தைகள் புதுமையை விரும்புவாங்க, மாற்றத்தை விரும்புவாங்க. ஏன்னா அவங்க மனம் முழுசாக கட்டமைக்கப்படலை. அவங்களால பல புது விஷயங்களை கிரகித்து கொள்ள முடியும். அதனால் சின்ன குழந்தையில நாம் நகரங்களுக்கு செல்ல விரும்புவோம். அங்கே இருக்கும் புது புது விஷயங்களை பார்க்க விரும்புவோம், பயணம் மேற்கொள்ள விரும்புவோம். இந்த இரண்டுமே மனிதனின் இயல்பு. ஆனால் நகரத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நாம் அந்நியர்களாகுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்நியர்களாக உணரத் தொடங்குவோம். கிராமத்துக்கு வரும்போது நாம் ஒரு மண்ணோட பிணைப்பு கொண்டது போல, மனிதர்களோட பிணைப்பு கொள்ளக்கூடிய இது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஏன்னா கட்டுப்பாடுகள் குறைவாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நுட்பமாக கவனிக்கணும். அப்போது நம்ம வளரும்போது நம்மை அறியாமல் நம்ம சூழலில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு இயல்பாக மனசில் பதிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வேறு எதை பற்றியுமே தெரியாது. நம்ம பலருக்கும் தமிழ் தான் தெரியும் அப்படின்னா நம்ம பிறந்த சூழலில் தமிழ் தான் பேசியிருப்பாங்க இல்லையா? இப்போ அதை போல தான் நம்ம அறியாமல் பல விஷயங்களை நாம் கிரகித்து கொள்கிறோம். அப்போது நாம் நம்மளை முழுமையாக வளர்க்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய மனிதராக வளரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆதர்சங்கள் வேண்டும். இப்போ அந்த ஆதர்சங்களையும் நாம் அந்த வளரும் சூழல்லேருந்து தான் பெற்றுக்கொள்வோம். நாம் 5-6 வயசில் பார்த்திங்கன்னா நம்மளோட 2-3 வயசு பெரிய ஒரு அண்ணன் நம்மளுக்கு ஆதர்சமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவர் பாரு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறாரு, ஏதோ ஒன்று. இப்படி இன்னொருவரை பார்த்து அவங்க மூலமாக ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக நாம் வளர முயற்சிப்போம். அதுதான் மனிதனின் இயல்பு. மற்றவங்கள பார்த்து தான் குழந்தைய கற்றுக்கிறாங்க. சொல்லித்தருவதால் அவங்க கற்றுக்கொள்வது கிடையாது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு மனநிலையை உருவாக்கும் பொருட்டு இதன் அடிப்படையில் தான் தொன்மங்கள், புராணங்கள் போன்றவையெல்லாம் உருவாக்கப்பட்டன. அதெல்லாம் மாமனிதர்களை பற்றின கதைகள், அதெல்லாம் உதாரணமாக காட்டியிருப்பாங்க. அந்த பச்சை மனசில் அதெல்லாம் நன்றாக பதியும். நல்ல உதாரணம் மகாத்மா காந்தி, ஹரிச்சந்திரன், சரவணன் கதைகளை கேட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு தான் தன்னுடைய வாழ்வின் அடிப்படையான விழுமியங்களை அமைத்து கொண்டார். இப்போ இதெல்லாம் ரொம்ப இயல்பாக இருந்தது. ஆனால் இன்று காலம் மாறிக்கிட்டே வருது. இன்றைக்கு நாம் நேரில் பார்க்க முடியாத, நாம் யார், நாம் பேர் என்ன, நாம் இருக்கோம்னு தெரியுமா அப்படின்னே தெரியாத பல மனிதர்களால் நாம் இன்றைக்கி ஈர்க்கப்படுறோம். ஏன்னா டிவியில் காட்டப்படுறாங்க, சினிமாவில் பார்க்குறோம், பேப்பரில், இப்போது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, இன்ஃப்ளூயன்சஸ் இங்கெல்லாமோ வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போது நாம் இன்னொருவரால் ஈர்க்கப்படுறோம். எதன் அடிப்படையில் ஈர்க்கப்படுறோன்னு பாருங்கள். நான் ஒரு கடைவீதியில் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு கடையால் ஈர்க்கப்படுறோம் அப்படின்னா எதனால் ஈர்க்கப்படுறோம்? அந்த கடையோட அமைப்பாக, அங்கே இருக்கிற லைட்டிங்காக, அங்கே இருக்கிற கூட்டமாக, அங்கே பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் விதமாக, ஏதோ ஒன்று நம்மளை ஈர்க்குது இல்லையா? அதை நாம் கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் எல்லாருமே முயன்று கொண்டு இருக்காங்க.
ஏன்னா நம்ம ஒண்ணுல கவனம் செஞ்சோம் தந்தோம் அப்படின்னா, நம்மள ஈர்த்து எதையாவது வாங்க வைக்க முடியும். நம்முடைய ஒ கவனத்தை ஈர்த்து எதையாவது பார்க்க வச்சாலே அதுக்கு பணம் கிடைக்கும் உங்களுக்கு. நெறைய விதமாக நம்மளுடைய எனர்ஜிய இன்னைக்கு பல்வேறு விதங்களில் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க. இதையெல்லாம் பத்தின புரிதல் நமக்கு வேண்டும். இதையெல்லாம் புரிதல் வேணும் அப்படின்னா, நாம ஈர்க்கப்படுவது ஒரு மனிதராக இருக்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கை வாழ்வது எளிது கிடையாது. அர்ஜுனன், கர்ணன், சரவணன், ஹரிச்சந்திரன் இவங்களெல்லாம் கேட்டு அவங்கள மாரி வாழணும்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா நிகர் உலகில அவங்கள மாரி வாழ முடியுமா? கஷ்டம். அதே சமயம் நிகர் உலகில பார்த்து ஒரு நடிகரையோ, ஒரு அரசியல்வாதியோ நம்ம ஆதர்சமாக கொண்டோம் அப்படின்னா, நம்முடைய விழுமியங்களும் அதே தரத்தில தான் இருக்கும். அப்போ அதுவும் சரி கிடையாது. ஏன்னா மனிதர்கள் யாருமே மகான்கள் கிடையாது. நாம பார்ப்பதுங்கிறது ஒரு மனிதருடைய ஒரு சின்ன பகுதியை மட்டும் தான். முழுமையாக பார்ப்பது கிடையாது. பிரபலங்கள், வசதி மிக்கவர் போன்றவர்கள் தங்களுடைய ஆளுமையை மிக திறமையாக கட்டமைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவர்கள். அவங்க என்ன மாரி புகைப்படம் வெளியிடணும், உடை அணியணும், எந்த சூழல்ல தங்களை வெளிப்படுத்திக் கொள்றாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய திட்டமிட்டு இன்னைக்கு செய்யப்படுது. இப்போ அதனால் உருவாக்கப்படும் பிம்பம் உண்மையானதாக இருக்காது. ஒரு ஹரிச்சந்திரனை பற்றி நம்மளுக்கு என்ன புரிதல் இருக்கோ, அதே தான் ஒரு நடிகரை பற்றியும் இருக்கும். 2மே கதைக தான் நம்மளுக்கு சேரும்போது, இவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியிறாரு ஒரு பிம்பமா. அதாவது டிவி மூலமாக உயிரோடு இருப்பது போல நம்மளுக்கு தெரியுது. இல்லையா? இப்போ கவனிச்சு பாருங்க. 2க்கும் எவ்வளவு என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஒண்ணு ஹரிச்சந்திரன் கதைங்கிற சொல்லி தரப்பட்டிருக்கு. இப்படி, அப்படி, இவர் அவரு, இவர் வல்லவரு, நல்லவரு அப்படின்னுலாம் சொல்லி தரப்பட்டிருக்கு. அத அப்படியே கேட்டு, 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 கேட்டு வளர்ந்துட்டுருக்கோம். இன்னைக்கு அதுவே பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதமான படங்கள் மூலமாக, காணொளிகள் மூலமாக, பேச்சு, உரை, எழுத்து, வசனம், நடிப்பு, நடனம், அழுகை, சிரிப்பு, இன்னும் பல விதங்களில் பலரும் தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க. இதுக்குள்ள எது உண்மை, எது நம்மளுக்கு தேவை, இதெல்லாம் நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதற்கு ஒரு சிந்திக்கும் திறன் வேண்டும், வாசிப்பு வேண்டும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சில தலைமுறையை பல மனிதர்களை ஆட்கொண்ட 2 ஆதர்சங்கள் இவங்க இருவருமே. நான் செயற்கை நுண்ணறிவை கொண்டு ரொம்பவும் திருப்தியாக உருவாக்கின படம் இது. ஏன்னா ஒரு உயிருள்ள மனிதர்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி நடமாடின மனிதர்களை குறித்து நம்மளுக்கு சில பிம்பங்கள் இருக்கும். அதை துல்லியமாக வெளிப்படுத்தணும். அதே சமயம் ஒரு கலைத்தன்மையோடு வெளிப்படுத்தணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி, படைப்புத்திறன் மட்டும் இருந்தால் போதாது. அதை உருவாக்குவதற்கு சரியான உபகரணம், வழிமுறைகள் வேண்டும். இப்போது ஒரு மனிதரிடம் கூட சொல்ல முடியாது. இதை உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஆனால் இது எவ்வளோ எளிமையாக முடிஞ்சிச்சு. இப்போது அதை பற்றி தான் நான் பேச வர விரும்புகிறேன். ஏன்னா நம்மளுக்கு இது பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ நான் உருவாக்கும் பல படங்கள் பலருக்கும் குழப்பத்தை தரும், கேள்விகளை எழுப்பும், ஒரு விதமான புரிதல் இன்மையை உருவாக்கும். அதனாலே பலருக்கும் பிடிக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது, பலருக்கும் அதனால் பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படம் பலருக்கும் பிடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் இதை தேர்ந்தெடுத்து முதல் படமாக போட்டிருக்கேன். ஏன்னா இவங்க 2 பேருமே நம்ம ஒரு காலத்தில் ஆதர்சமாக இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் நம்ம நுட்பமாக புரிந்து கொள்ளணும். இதை இன்றைய தலைமுறையினர் இருவரையுமே ஆதர்சமாக எடுத்துக்கொள்வார்களா? நம்ம ஏன் ஆதர்சமாக இருக்காங்கன்னா, அவங்க 2 பேருமே எளிய மனிதர்கள், எளிய பின்னணியைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் பஸ் கண்டக்டராக இருந்து ஒரு ஒரு சில தலைமுறையே கவர்ந்த ஒரு பெரிய நடிகராக ஒரு அரசியல் சக்தி போல உருவெடுத்து வந்திருக்காரு. அவர் தன்னை ஆன்மீகவாதின்னா சொல்லிக்கிட்டாலும் அதுவும் ஒரு புரிதலை தந்திருக்கு. என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய ஆதர்சங்களில் ஒருவர் ரஜினிகாந்த். ஏன்னா இவ்வளோ பெரிய நடிகர் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாருன்னா, ஆன்மீகம் முக்கியமான விஷயங்கிற புரிதல் எனக்கு அப்போ தந்தது. ஏன்னா நானும் சின்ன வயசுலேயே துறவியாகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது சரியா தவறான்னு எனக்கு தெரியலை. இப்போ இவ்வளோ பெரிய நடிகர் தான் இமயமலைக்கு போவேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வாழ்க்கையில் ஏதோ திருப்தி இல்லை, வாழ்க்கை பிடிக்கலை.
இல்லையா? அப்போ நம்ம பிரபலமானா, இவ்வளோ சம்பாதிச்சா நாம நிம்மதியாக இருப்போம்பதற்கு என்ன கேரண்டி? உத்தரவாதம்? அப்படிங்கிற கேள்வி சின்ன வயசுலயே எழுந்துருச்சு. அதனால அவர போல 40 வயசு 50 வயசுல வந்து நான் இமயமலைக்கு போக விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, அந்த நிலையை நான் அடையணும் இல்லையா? அப்போ எனக்கு அந்த விதையை போட்ட வித்தவர் ஒருவர் இவர். அதே சமயம் அப்துல் கலாம் வந்து அதைப்போல ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒரு இந்தியாவின் ஒரு முக்கிய பதவியை வகித்த ஒரு பெரிய நாட்டோட ஒரு முக்கிய பதவியை வகித்தவர் சாதாரணமான விஷயம் கிடையாது. அவரை நான் பற்றி படிச்சிருக்கேன். தெருவிளக்கில் படித்தவர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். திருமணம் செய்து கொள்ளாதவர், நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்குது. ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர், மதத்தைச் சேர்ந்தவர், நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு கிராமத்திலிருந்து அது போகிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அந்த விதத்தில் வந்து இவங்க 2 பேருமே பலருக்கும் ஆதர்சமாக இருக்கக்கூடும். ஆனால் அதே சமயம் நான் முன்னே கேட்டது போல, இன்றைய தலைமுறைகள் இவரை ஆதர்சங்களாக எடுத்துக்கொள்வார்களா? இவர்களை ஆதர்சமாக முன்வைக்க முடியுமா? இவர்கள் தமிழர்கள் என்பதால் தமிழர்களின் அடையாளமாக ஒரு பிராண்டை போல நம்ம உலக அரங்கில் முன்வைக்க முடியுமா? யோசிக்கணும். நாம் ஏற்றுக்கலாம், ரஜினின்னு வந்தால் கைதட்டலி விசிலடித்து கண்ணீர் மல்கலாம். ஆனால் மற்றவர்களும் அதே உணர்வை அடைவார்களா? உதாரணத்துக்கு அவர் நடித்த சூப்பர் ஹிட் படமான தளபதி வந்து டொராண்டோவில் திரையிடப்பட்ட போது பெரிய ரகளை நடந்தது. அப்போ போலீஸ்காரங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. வந்தபோது ஸ்க்ரீனில் இவர் நடிக்கிறத பார்த்துட்டு யார் இவர்னு கேட்டபோது ஒருத்தர் சொன்னாராமா, இவர் தான் எங்கள் ஊர் ஜேம்ஸ் பாண்டு இல்லையா, எங்கள் ஊர் பாட்டுக்காரன், அதை போல் நம்ம ஊர் சூப்பர் ஸ்டாரு. யோசிச்சு பாருங்க. அப்படி ஏன் நாம் அவரை முன்வைக்க முடியலை? யோசிக்கணும். அதே போல் தான் அப்துல் கலாம் வந்து அவர் அந்த வகித்த பதவியினால் அவர் பிரபலமானாரே ஒழிய, அது அவர் ஒரு துறையில் சேர்ந்தவர், ஒரு அறிவியல் துறையில், ஒரு தொழில்நுட்ப துறையில் அவர் இருந்தவர். அறிவியல்ங்கிற கூட தவறு தான். தொழில்நுட்ப துறையில் முக்கியமான பதவி வகித்திருக்காரு. இப்போ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறையில் வந்து பிரபலமாக இருந்தவங்க. அதனாலேயே எல்லா துறைக்கும் அவங்க முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை தான் நான் சொல்ல வருவது. அது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போய்விடும். ஏன்னா ஒருவர் தன்னை முன்வைக்கும் போது, ஒருவர் பொதுவெளியில் தெரிய தொடங்கும் போது அவருடைய எல்லா பக்கமும் தெரியணும். ஒரு தன்னுடைய அழகை மட்டும், அறிவை மட்டும், தான் எதில் சிறந்தவனாக இருக்கோமோ அதை மட்டுமே முன் வச்சுக்கிட்டு இருந்தால் அதில் ஒரு உண்மைத்தன்மையே இருக்காது. நம்ம இந்தியர்கள், தமிழர்கள் அதை தான் விரும்புகிறோம். ஏன்னா நம்ம தொன்மங்களை எடுத்து பார்த்துட்டோம்னா, அர்ஜுனன் அப்படின்னா அவன் நல்லவன்கிற போன்ற பிம்பம் தான் முழுமையாக உருவாக்கப்படுது. அவன் கெட்டவன்கிறதுக்கான எந்த ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க. ராமரும் நல்ல உதாரணம். இப்போ அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம தவறுகளெல்லாம் வேறு மனிதர்கள் மீது ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, பழங்குடித்தன்மை மனப்பான்மைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய அப்பா அம்மா கிட்ட இருக்கிற தவிர நம்மளால் பார்க்கவே முடியல அப்படின்னா நாம் குருடர்கள் தான் சொல்லணும். இப்போ அதை போல் தான் நம்ம ஒரு ஆதர்சமாக கொள்கிறோன்னா அவங்கள பற்றி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளணும். இப்போ என்னுடைய பார்வையில் ஏன் அவங்கள வந்து ஒரு முன்னுதாரணமாக முன்வைக்கக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு அவர்களிடம் எந்த தத்துவ ஒரு பின்புலம் கட்டுமானமும் இல்லைன்னு சொல்லுவேன். அதாவது அவங்க பிரபலம் ஆயிட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் அந்த பிரபலமானதுக்கப்புறம் அதற்கான உழைப்பை போட்டு தங்களுடைய ஆளுமையை கட்டமைக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். இப்போது அதை தான் இந்த படத்தில் காட்டுறேன். அதாவது நம்ம ஒரு பண்பாட்டு ரீதியாக, நாகரீக ரீதியாக வளர்கிறோம் அப்படின்னா அதற்கான உழைப்பை நாம் ஒவ்வொரு தனி மனிதரும் கொடுத்தே ஆகணும். நம்ம ஏதோ லாட்ரி சீட்டில் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறது போல் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு டாக்டருக்கு படித்து ஒரு பெரிய மனிதராகவும் ஆயிடலாம். உழைப்பு தான் அது. ஆனால் அதனால் நம்முடைய ஆளுமை மாறுதா யோசித்து பார்க்கணும். இப்போ பலருக்கும் அவங்க ஆளுமை வந்து அவங்க வேலை செய்யும் துறையின் அடிப்படையில் தான் இருக்கும்.
ரஜினிகாந்துக்கும் அப்துல் கலாமுக்கும் அதுதான் நிகழ்ந்தது. அந்த துறையில் ஒருவர் முன்னணியில் இருக்கிறாருங்கிறதுனால அவர் மற்ற துறைகளுக்கும் அவரை தெரியும். எல்லா துறையை சேர்ந்தவங்களும் அது முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போ பில் கேட்ஸ் எடுத்துக்கலாம். அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வோமா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவர் பேர்லாம் வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க. இப்போ அதெல்லாம் தெரியாதனால தான் அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். அதை தெரியும்போது அவரை இந்த மாதிரி ஆகாமல் இருந்தால் போதுதான் நம்ம பலரும் நினைப்போம். அதுதான் நாம் ஒரு ஆதர்சங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா அவங்க எந்த அடிப்படையில் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. முழுக்க முழுக்க அவங்களுடைய உழைப்பினாலா, வேறு யாராவது உதவுனாங்களா, பின்னாடி அரசியல் இருக்கா, இதையெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமானது. அப்போது அதையெல்லாம் நம்ம நுணுக்கி ஆராய்ந்து அதை கவனித்து அதில் இருந்து நம்மளை தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விலக்கி நாம் செல்லணும் அப்படின்னா அதுக்கு சிந்திக்கும் திறன் வேண்டும். அப்படியே ஒரு நடிகரை பார்த்து வாயை பொழந்துக்கிட்டே இருந்தோன்னா நாம் அந்த நடிகராக வளர மாட்டோம். அவர் நல்லா நடிக்கிறாரு ஒரு ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க, நாமளும் ஆடுவதற்கு ப்ராக்டிஸ் பண்ணால் ஒருவேளை அவரை போல் ஆடலாம். அப்புறம் அவரை போல் ஆட கற்றுக்கிட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? அப்புறம் அவரை போல் முடி வச்சுக்குவோம், அவரை போல் உடையுவோம், அவரை போல ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்குவோம். குழந்த பிறந்தால் அவர் பொண்ணு நம்ம குழந்தைக்கு அவர் குழந்த போலையே பேர் வைப்போமா? இப்போ அவரை போல் அவர் குழந்தைய வளர்த்தும்போது நம்ம குழந்தைய வளர்த்துவதற்கான திறனும் தகுதியும் நம்மளுக்கு இருக்கா? யோசிக்கணும். என்னதான் இன்னொருவர் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் அவரோட வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கை தான் நாம் வாழணும். இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு நாம் தான் கற்றுக்கொள்ளணும். அதை நம்முடைய உழைப்பால் முயற்சியால் தான் அதை நாம் உருவாக்க முடியும். இப்போ அதுதான் இங்கே முக்கியம். இங்கே ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்வி என்பது ஏதோ ஒன்று படிக்கணும், சிந்திக்கிறோம், அதன் அடிப்படையில் தான் நம்ம வளர்கிறோம். ஒரு படிப்பறிவே இல்லாத மனிதனை கொண்டு அமெரிக்காவில் ஹார்ட்வேர்டில் ஒரு பெரிய பதவியில் அமர்த்த முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்ம ஊரில் அது நடக்கும். ஏன்னா அது ஃபுல்லாகவே அரசியல் தான். அதனால் அது என்ன மாற்றம் நிகழுதுன்னு யோசித்து பார்க்கணும். இப்போ நம்ம தனி மனிதர்கள் தான் இதை யோசிக்கணும். நம்ம ரஜினிகாந்த் மாதிரியோ அப்துல் கலாம் மாதிரியோ பிரபலமாகுவதுங்கிறது இன்று எளிது. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டாலே போதும், ரீல்ஸ் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? அதான முக்கியம். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துலேருந்து கூப்பிடுவாங்களா? அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போவாங்க, பாரு சிரிப்பாங்க, அவ்வளோதான். மற்றவர்கள் கொஞ்ச நேரம் சிரிப்பதற்காக நாம் எவ்வளோ நேரத்தை செலவிடுறோம், நம்முடைய வாழ்க்கையை செலவிடுறோம்னு யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். நாம் ஒவ்வொருவருமே இதை குறித்து கவனிக்கணும். நம்மளுக்கு என்ன தேவை, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன, நமக்கான விழுமியங்கள் என்ன, இதை நாம் தான் சிந்தித்து உருவாக்கி கொள்ளணும். அது இல்லை அப்படிங்கும்போது நம்ம மற்றவர்கள் சொல்வதை கேட்டிருந்தோம்னா நாம் இந்த படிநிலையில் எவ்வளோ கீழே இருக்கோமோ அவ்வளோ கீழே இருப்போம். ஏன்னா காட்டு மிராண்டி அப்படின்னா காட்டு மனிதனுக்கு உயிர் வாழ்வது தான் முக்கியம். அதுக்காக யார் கூட வேணாலும் கூட்டு சேர்ந்துக்குவான், என்ன வேணாலும் நினைப்பான். அவங்களுக்குன்னு ஒரு விழுமியங்கள் இருக்காது. வெவ்வேறு மனிதர்களுடன் சேர்ந்து வாழத் தொடங்கும்போது தான் நாம் ஒரு மனிதனாக நம்ம உணர்வோம். மற்றவர்களையும் நாம் மனிதனாக மதிக்க வேண்டியது இருக்கும். அப்போ அதற்கான விழுமியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டியது இருக்கும். அதுதான் உண்மையில் ஒரு கட்டுமானத்தை உருவாக்கி தரும், ஒரு ஆளுமை திறனை உருவாக்கும். அதுதான் நான் அப்துல் கலாமிடமும் ரஜினிகாந்திடமும் இல்லைன்னு சொல்வது. இந்த ஆளுமை திறன்கிறது ஒரு பிம்பம் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால தான் முன்னுக்கு பின்னும் போகிறதெல்லாம் பேசிட்டு ஒரு ஒரு வாணியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது அந்த காலத்தில் அதை செஞ்சு சமாளிக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்களுடைய தனி வாழ்க்கையை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. மீடியா மூலமாக, ஃபோட்டோவெல்லாம் மூலமாக, புத்தகங்கள், புகைப்படங்கள் இதெல்லாம் மூலமாக தங்களை பற்றின பிம்பத்தை உருவாக்கி கொண்டார்கள். அல்ல அது தானாக உருவாகி வந்தது, அவங்க அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்று சூழல் அப்படி கிடையாது. இன்று நாம் எல்லோருமே நம்முடைய அடையாளத்தை நாம தான் உருவாக்கி கொள்ளணும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இன்றைக்கி எளிதில் கிடைக்கிது.
கடந்த காலத்தில் படிப்பறிவு, வேலைவாய்ப்பு போன்றவையெல்லாம் பலருக்கும் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாமே எளிதில் கிடைக்கிது. அதை எப்படி பயன்படுத்தி கொள்வதுன்னு நாம தான் கற்றுக்கொள்ளணும். இப்போவும் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும், யாராவது ஒருவர் வந்து நம்மளை ரட்சிப்பார்னு நினச்சி கனவு கண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை வாழ்வதில் எந்த பயனும் பொருளும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு திருமண விழாவுக்கு ஒரு வேறு ஏதாவது ஒரு அன்னதானம்னா கூட நமக்கு ஒரு அழைப்பு இருந்தால் ஏதாவதுனா நம்ம போய் கலந்துக்க முடியும் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடியே எல்லா விதமான உணவும் கிடக்கு. ஆனால் நாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, அதை போல தான் இன்றைக்கி கல்வி கற்பதற்கான வாய்ப்பும். நாம் எந்த அளவு கற்றுக்கொள்கிறோமோ, நம்மளை பற்றி புரிஞ்சிக்கிறோமோ, வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்கிறோமோ, மனிதர்களை பற்றி புரிஞ்சிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய ஆளுமை திறன் இருக்கும். நாம் யார், எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்வதுங்கிற தெளிவு இருக்கும். அது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்று இணையம் மூலமாக நாம் யார் பார்ப்பாங்க, எப்போ பார்ப்பாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் கூட இணையம் மூலமாக போலியான அடையாளங்களை உருவாக்கி அதன் மூலமாக பிரபலம் அடைவது எளிதாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய காலம் முடிவுக்கு வர தொடங்கியாச்சு. அவர்கள் பலரும் பணம் வாங்கிட்டு போலித்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஏதோ டைம் பாஸுக்கு, காமெடிக்கு, ஏதோ சுவாரஸ்யத்திற்கு நம்ம ஊர் பசங்க நம்மளை மாதிரியே இருக்காங்க, எளிமையாக இருக்காங்கங்கிறக்காக தான் நம்ம பலரும் அவங்கள விரும்புகிறோம். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் யாரும் ஒரு உண்மையாக இருக்கார், நேர்மையாக இருக்கார், நிறைய படிச்சிருக்காரு, நிறைய தெரிஞ்சிருக்காரு, வாழ்க்கை குறித்த புரிதல் இருக்குங்கிறக்காக நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது குறித்து நம்மளுக்கு கவலையே இருப்பதில்லை. எனக்கு தெரியல, இன்ஸ்டாகிராமில் நான் இல்லை அதனால சொல்கிறேன். ஆனால் நான் ஃபேஸ்புக்கில் இருந்தபோது நான் சில முக்கியமான உளவியல் நிபுணர்கள், உளவியல் சிகிச்சை நிபுணர்கள், வல்லுநர்கள் போன்றவர்களோட தொடர்பில் இருந்தேன். ஆனால் நேரடியாக இல்லை. அவங்க போடுற போஸ்டெல்லாம் பார்த்து அதன் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போது அதை போன்ற மனிதர்கள் வந்து தமிழில் இருக்காங்களா, பேசுகிறாங்களான்னா தெரியறதில்ல. ஆனால் நாம் தான் யோசிக்கணும். நம்ம என்ன தான் வசதி வாய்ப்புகள் கிடைச்சாலும் இன்னும் நாம் ஒரு காட்டு மனிதனை போல் வாழணும் அப்படின்னா யார் என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற நாம் தான் முடிவு செய்யணும். இன்னும் நாமளும் அப்துல் கலாம் மாதிரி இந்தியா 2020 போல் இந்தியா 2050 2250ன்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து ஒரு நிலைக்கு போய் அமர்ந்ததுக்கப்புறம் கனவு கண்டுக்கிட்டு இருந்தார். நாமளும் அவரை போல் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு சென்றுட்டு அப்புறம் கனவு கண்டுட்டு இருந்தோம்னா பொருள் இருக்குது. அந்த ரஜினிகாந்தும் அந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் கனவு தான் காண முடிஞ்சது இமயமலை போவது குறித்து. இப்போ வரைக்கும் அவர் போவதற்கான எந்த முயற்சியும் எடுப்புற மாதிரி தெரியலை. கனவு காண்பது எளிது. யார் வேணுமானாலும் கண்டுக்கிட்டே இருக்கலாம், என்ன வேணுமானாலும் கண்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த செயல்படுத்தணும்ல, செயல்படுத்துவதற்கு உழைக்கணும். அந்த நம்முடைய நேரத்தை, நம்முடைய எனர்ஜியை எதில் செலவிடுறோங்கிறத நம்ம தான் கற்றுக்கொள்ளணும். ஒரு திறமை இருந்ததுன்னா அந்த திறமையை வெளிப்படுத்தலாம். நமக்கு திறமையே இல்லைன்னா அதான் யோசிக்கணும். இதை நாம் தான் தனி மனிதர்கள் யோசிக்கணும். எதையாவது செஞ்சு சமாளித்து ஏதாவது சம்பளம் வந்தால் போதும், பொழைச்சா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நாமக்கும் இந்த காட்டு மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம் வந்து ஒரு நாகரிக உலகில் வாழும் ஒரு காட்டு மனிதன் தான். அப்படிப்பட்ட ஒரு காட்டு மனிதனை வந்து நாம் உலக அரங்கில் முன்வைக்க முடியுமா? இன்றைக்கி அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியர்களை வந்து வெளிநாடுகளில் பெருசாக மதிப்பது கிடையாது அப்படின்னா நம்முடைய ஆளுமையை நாமளாக உருவாக்கி கொள்வது கிடையாது. நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வேலை மூலமாக, நம்முடைய அதாவது ஒரு அடையாளம் மூலமாக உருவாகும் பிம்பத்தை கொண்டு தான் நாம் நம்மளை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது அமெரிக்கா சென்ற போது அமிதாப் பச்சனையும் ஷாருக் கானையும் ஒரு பிரபலம் போல் ட்ரீட் பண்ணலைன்னு இந்தியாவிலாம் கோவம் வந்தது. எதுக்கு ட்ரீட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். அவங்க பிரபலங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதன் அடிப்படையில் பிரபலங்கள் அவங்க?
புத்தகங்கள் எழுதி அறிவு வெளிப்படுத்தி அதன் மூலமாக பிரபலங்களானாங்களா? சினிமாவில் நடித்ததுனால. சினிமாவை பார்த்து ரசிக்கிறது எத்தகைய மனிதர்கள், அவங்க கொடுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு அறிவியல் நிறுவனம், ஒரு கல்வி நிறுவனம் ஒரு அங்கீகரிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். ரஜினிகாந்தை கூப்பிட்டு எந்த பல்கலைக்கழகமாவது டாக்டர் பட்டம் கொடுக்குமா தமிழ்நாட்டை தவிர? யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த வித்தியாசம்தான் இருக்குது இன்றைக்கு. அது அந்த விதமான புரிதல் தான் நம்மளுக்கு வேண்டும். ஒரு அழகாக இருக்கார், நிறைய பேருக்கு அவரை தெரியுது, நல்லா ஆடுறாரு பாடுறாருங்கிறதுக்காக நாம் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் மற்றவங்கள நாட்டில் இருப்பவர்கள், மற்ற பண்பாட்டை சேர்ந்தவர்கள் அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளணும்னு எந்த தலையெழுத்தும் அவங்களுக்கு கிடையாது. இதை நாம் புரிஞ்சிக்கணும். ஏன்னா நாம் உலகரங்கில் மதிக்கப்படணும், அட்லீஸ்ட் நாம் கண்டுகொள்ளப்படணும் அப்படின்னா அதற்கு நம்மளை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆளுமை திறன்கிறது. ஏன்னா இன்றைக்கி என்ன வேணுமானாலும் நடக்கலாம். நாங்கள் சேர்ற ஒரு சின்ன போஸ்ட்டு யாருக்காவது பிடிச்சி, அப்படியே பிரபலமான பலர் இருக்காங்க. ஏதோ டீ ஊற்றிக்கிட்டு இருந்தவர் பெரிய பிரபலமாயிட்டாருலாம் கேள்விப்படுறோம். யோசிச்சு பாருங்க, ராமராமாயணன் போன்றவர்கள், இந்த சின்னப்பா தேவர் போன்றவர்கள் படம் எடுக்கும்போது அவங்க படத்தில் நடிக்கும் நாய், குரங்கு, கழுதை, ஆடு, மாடு இதுக்கெல்லாமும் கூட நிறைய கவனம் கிடைக்கும். அதுவும் பிரபலமாயிடும். ஏன்னா மற்ற மாடுகள் மாதிரி அந்த மாடு கிடையாது இல்லையா? சினிமாவில் நடித்த மாடு. சினிமாவில் நடித்த மாட்டுக்கே நம்ம அவ்வளவு மரியாதை தர்றோம்னா மனிதனுக்கு எவ்வளவு கொடுப்போம்? ஏன்னா உண்மையில் நடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவு இல்லாதவர்கள்லாம் நடிப்பாங்க. ஏன்னா அறிவு இருக்கிறவங்க சிந்தித்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வான். இப்போது நாமும் புரிஞ்சிக்கணும் இதையெல்லாம். நாமளும் நடிக்கக்கூடாது. அதற்காக இதில் எதுவுமே கற்றுக்கொள்வதற்கே இல்லையா? அதுதான் நாம் தனி மனிதரை தான் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரஜினிகாந்த் நடித்த படங்கள்லேருந்து எந்த படத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்வீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அடித்த அண்ணாமலை படத்துக்கு நானும் என்னுடைய நண்பனும் முதல் சில காட்சிகளை பார்ப்பதற்காக அடித்து பிடிச்சி போயிருந்தோம். நாங்கள் சின்ன பசங்க அந்த கூட்டத்திலேயே. அதனால் எங்கள் 2 பேரும் கூப்பிட்டு தனியாக எங்களுக்கு டிக்கெட் கொடுத்து முன்னாடி போக சொன்னாங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்த்து அவரால் உத்வேகம் கொண்டவர்கள் தான் அந்த 1996 அவர் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அரசியலுக்கு வருவார், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றி அமைப்பாருன்ட்டு. அதான் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவர்னால அவருடைய வாழ்க்கையே வாழ முடிய மாட்டேங்குது. அவருக்கு பிடிச்ச நேரத்தில் இமயமலைக்கு போக முடிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட மனிதனை எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்? அப்போ அவருடைய படங்கள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அதே சமயம் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லாமலும் இருக்காது. அப்போ அதை போல் நம்ம மற்றதுலேருந்தே நிறைய கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? ரஜினிகாந்திடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள போல் ரஜினிகாந்தும் கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அட்லீஸ்ட் சினிமானா என்னானாவது கற்றுக்கலாம் இல்லையா? இதுதான் நான் சொல்ல வரேன். நம்மளுக்கு என்ன தரப்படுதோ அதை கொண்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம ஆதர்சமாக கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் இருக்கும். அவங்கள தன்னை கட்டமைத்து கொண்டு இருக்கணும், உருவாக்கி கொண்டு இருக்கணும், மாற்றி அமைத்து கொண்டு இருக்கணும். ஏன்னா அதெல்லாமே எளிதான விஷயங்கள் கிடையாது. அப்படியே ஒரு ஃப்ளோவில் மக்களுடைய எதிர்பார்ப்பின் காரணமாக மேலே வருவது எளிது. ஆனால் அந்த வளர்ச்சியை நம்ம தக்க அமைத்து கொள்ள முடியாது. அதாவது வளர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்கிறது, அது வேறு. உயர்வு என்பது வேறு. வள்ளுவன் உயர்வை பற்றி தான் பேசுகிறான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வள்ளுவனுடைய குரல். எவ்வளவு தண்ணியோட உயரம் இருக்கோ அந்த அளவு அந்த தாமரை தண்டோட நீளமும் இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த தண்ணியில் அது மிதந்துக்கிட்டே வளருது. தண்ணிக்கேற்றாற் போல் தன்னை தகவமைத்து கொள்ளணும். இங்கே தண்ணியை நம்முடைய உணர்ச்சிகள், ஆழ்மனது குறியீடாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதெல்லாம் தான் வேண்டும் நம்மளுக்கு. இந்த குறியீடுகள், நுட்பங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு அருமையான சாதனம் தான் திரைப்படம், எழுத்து போன்றவை. இப்போது இந்த படம் 7 சாமுராய் படத்தில் இருக்கும் ஒரு காட்சியின் அடிப்படையில் உருவாக்குனது. அதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி.
அதை துல்லியமாக உருவாக்க முடியலை. அதில் ஒரு இளைய சாமுராய், அவன் குழந்த மனதளவில் இன்னும், அவன் ஒரு போர் நிகழும் சூழலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அப்போது அவனை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே நல்ல முதிர்ந்த மனிதர்கள், அவங்கெல்லாம் நிறைய போரை எதிர்கொண்டவர்கள், ரொம்ப அழகானதாக இருக்கும். அப்போ அவன் அந்த மனிதர்களை எப்படி ஒரு ஆதர்சமாக பார்ப்பான், அவன் கற்றுக்குவாங்கிறது அந்த படத்தில் அருமையாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அப்போது அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இப்போ நம்முடைய ஆதர்சங்களில் நாம் கவனிக்கும்போது அவளுக்கு நிறைகளை மட்டுமே பார்க்காம குறைகளையும் பார்க்கணும். ஏன்னா அந்த குறைகளை கவனித்து அந்த குறைகள் நம்மிடம் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கிட்டாலே நாம் ஒரு நல்ல மனிதர் ஆகிடுவோம். ஒருத்தரை பார்த்து அவரை மாதிரி சட்டை போடுவது, முடியை மாட்டிக்கிறது, மீசை வச்சுக்கிறது, கூலிங் கிளாஸ் போடுறது, இதெல்லாம் ஒரு போலித்தனம். யார் வேணாலும் அதை செய்ய முடியும். ஆனால் அவரை ஆளுமையை கவனித்து அவர் செய்யும் தவறுகளை நம்ம செய்யாமல் இருந்தோம்னா யோசிச்சு பாருங்கள். அதுதான் எளிதான விஷயம். தவறுகளை செய்யாமல் இருப்பது எளிது. சரியாக செய்கிறது எப்படி, சரியாக வாழ்வது எப்படின்னு புரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வது எளிது கிடையாது. ஆனால் தவறான வாழ்க்கையை வாழக்கூடாது, தவறு செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இருந்ததுன்னா, புரிதல் இருந்தது அப்படின்னா நம்ம ஒழுக்கையாக வாழ முடியும். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறீங்க, உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? விபத்து நடக்கக்கூடாது இல்லையா? அதுதான். அந்த எண்ணத்தோடு நம்ம போனோம்னா கவனமாக நம்ம போவோம். வேறு எவனாவது வேகமாக வந்தால் கூட நாம் நிறுத்தி வழி விட்டு போவோம். ஆனால் நாம் ஏனோ தானோன்னு போனோம் அப்படின்னா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஸோ நாம் வாழ்க்கை எப்படி வாழ்கிறோன்னு பார்க்கணும். அதை கற்றுத்தருவதற்கு நம்மளுக்கு ஆதர்சங்கள் வேண்டும். அவங்கள பார்த்தா நம்ம நிறைய புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இப்போது இதிலிருந்து நாம் என்ன உள்வாங்கிக் கொள்கிறோங்கிறது தனி மனிதருக்கு உரியது. இதை எல்லாமே எல்லாரும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சினிமாவை பார்த்தோம்னா எல்லாரும் அந்த சினிமாவை ஒவ்வொரு விதத்தில் தான் புரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நுட்பமான படம், சிக்கலான படம்னா எல்லாருனாலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப எளிமையான படம் அப்படின்னா நிறைய பேர் அதை ரசிப்பாங்க. ஒரு விஷயத்த நிறைய பேர் ரசிக்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த தனித்துவமும் நுட்பமும் ஆழமும் இல்லைன்னு பொருள். அதனால தான் தமிழ் சினிமா தமிழ்நாட்டில் பரவலாக கவனிக்கப்படும் அளவுக்கு வெளிநாடுகளில் மதிக்கப்படுவது கிடையாது. தமிழ்நாட்டு ஜேம்ஸ் பாண்டு நம்ம சொல்லிக்கலாம். யோசிச்சு பாருங்கள், அது எதுக்கு சொல்லிக்கணும்? அது ரெண்டாவது பட்சம். நம்மளுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது நமக்குள்ள. ஏன்னா வேறு எந்த விதத்தில் நம்ம சொல்ல முடியும்? யாராவது சொல்லுவாங்களா, ஓ இவர் தான் எங்கள் ஊர் ரஜினிகாந்த்னு வெளிநாட்டில் யாராவது சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அதுக்கான ஆளுமை இருக்கணும், அதற்கான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துருக்கணும் இல்லையா? சினிமாவில் அது ஒரு ஜேம்ஸ் பாண்டுங்கிற ஒரு கற்பனை பாத்திரம் இல்லையா? ஆனால் ரஜினிகாந்துங்கிறது அப்படி இல்லை, ஒரு மனிதர். அவர் அண்ணாமலையில் நடிச்சிருந்தார்னா அந்த அண்ணாமலையை ஒரு உதாரணம் வச்சோம்னா வேற கைப்புள்ளையை போலவோ கான்ட்ராக்டர் நேசமணியை போலவோ முன்வைப்பது என்பது வேறு. அதுதான் ஜேம்ஸ் பாண்டுக்கு இணையான நம்ம ஒரு படைப்புன்னு சொல்லலாம். ஆனால் ரஜினிகாந்துங்கிற மனிதரை நாம் அப்படி சொல்லக்கூடாது. இதுதான் நாம் செய்யும் அடிப்படையான பிழை. நாம் சினிமாவை பார்த்து எழுத்தை வாசித்து உரைகளை கேட்டு நாம் என்ன புரிஞ்சுக்கிறோமோ கவனிக்கிறோமோ அதை அந்த மனிதர் மேலே போட்டு பார்க்குறோம். அந்த மனிதர் உண்மையாக இருக்காரா பொய்யாக இருக்காராங்கிற புரிதலே நம்மளுக்கு கிடையாது. அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார், ஏன் வெளிப்படுத்தி கொள்கிறாருங்கிற புரிதல்லாம் நம்மளுக்கு இல்லையே, கிடையாது. அதனால தான் நாம் சரியான மனிதர்களை ஆதர்சமாக கொள்வது கிடையாது. சரியாக வாழ்வது எப்படின்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தனி மனிதர்கள் நாம் தான் கவனிக்கணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.